அருமையான ஆலிமாக்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் சனது பெற்றிருக்கிறீங்க. ஒரு பெரிய சுமை உங்களுடைய கழுத்துக்கடியில போடப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சிறிய கூட்டம், ஒரு சிறிய கட்டடம், அதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இங்க பேசப்படுகிற செய்தியும் அதே போல இந்த கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்து நீங்க கல்வி கற்றுறதும் என்கிற அளவுக்கு சுருக்கி பார்த்து விடாதீர்கள். காலல்லாஹ் கால ரசூல் என்று படித்திருக்கிறீங்க. இதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் ரசூலை பற்றி படித்திருக்கிறீர்கள். அதனால் இந்த இடங்களோ அல்லது இங்க பேசப்படக்கூடிய இந்த சபைகளோ அல்ல, நீங்க படித்திருக்கிறது உயர்ந்த கல்வியை படிச்சிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு கடமை என்னன்னா, நீங்க படிச்சிருக்கிறது குறைவாக இருக்கலாம். இங்க அதே போன்று இவ்வளவு சபையோர் சாட்சி முன்னிலையில் உங்களுக்கு சனது கொடுக்கப்படுது. முபல்லிகா ஆலிமா என்று சனது கொடுத்தாச்சு. அப்படியானால் உங்களுக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கிறது, அதை நீங்கள் சுருக்கி பார்த்து விடாதீர்கள். பெரிய பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கத்துல மகிழ்ச்சி, சனது வாங்கிட்டு, இன்னொரு பக்கத்துல கவலை வர வேண்டும். எனக்கு மீது ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை நான் சரியா செய்யணும், இல்லைன்னா அல்லாஹ் விசாரிப்பான். மற்றவர்களுடைய விசாரணை விட எனக்கு 2 பங்காக அல்லாஹ் விசாரிப்பான். அப்ப அந்த பொறுப்பை நான் எப்படி செயல்படுத்த போகிறேன்? உங்களுக்கு நான் ஒரு 3 நசிகத்துகளை சொல்கிறேன், மறந்துடாதுங்க வாழ்க்கையில. இந்த 3ஐ நீங்கள் கடைபிடியுங்கள். 3 நசிகம் தான், சலாத்து நசாய், அவ்வளவுதான். 3 விஷயம்தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிங்க. ஒரு காலமும் நீங்கள் தோல்வி அடையவே மாட்டீர்கள். 1 அசிபாத். முதல்ல சிபாத், உறுதியாக இருத்தல், நிலை குலையாமல் இருத்தல். இது முதல் விஷயம். உறுதியோடும் நிலை குலையாமலும் இருக்க வேண்டும். 2வது இல்ம். இல்ம் அமல், 2ஐயும் சேர்த்து சொல்கிறேன். இல்ம், இன்னும் கல்வியை பெருக்க முயற்சி செய்யுங்கள். கற்றதை வாழ்க்கையில் அமல் செய்யுங்கள். இது 2வது. 3வது ஹுஸ்னுல் குலுக், நற்பண்பு. இந்த 3ம் உங்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. அதை எப்பொழுதும் கடைபிடியுங்கள். இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் சொல்லுகிறேன். முதல் நசிஹத், முதல் அறிவுரை சிபாத், நிலை குலையாமல் உறுதியோடு இருத்தல். 3 விஷயத்துல உறுதியோடு இருங்க. முதல்ல உறுதியோடு இருக்கிறது. எதுல உறுதியோடு இருக்கிறது? 3 விஷயங்கள்ல உறுதியாக இருக்கணும். ஆலிமாக்களே, முபல்லிகாத்துகளே, உங்களோடு மட்டுமல்ல, வந்திருக்கிற எல்லா பெண்களுக்குமாக இந்த அறிவுரையை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 விஷயத்துல ரொம்ப உறுதியா இருங்க. உறுதியா இருக்கணும். 3 விஷயங்கள். 1 அத்தீன், இந்த மார்க்கத்துல உறுதியா இருங்க. ஒரு காலமும் மார்க்கத்திலிருந்து விளைகிறாதீங்க. மார்க்கத்தினுடைய கடமைகளை பின்பற்றுவதிலிருந்து கொஞ்சமும் நீங்கள் தயங்கிவிடக் கூடாது. என்ன சோதனை வந்தாலும் சரி, உறுதியோடு இருக்கணும். சொன்னாங்க, இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியாக்கள்ல பருதாவோடு வருகிற பெண்களுடைய அவல நிலைகளை நீங்க சொன்னாங்க. அவர்களும் பருதா போட்டிருக்கிறார். எனவே நீங்க 3 விஷயங்களை ரொம்ப உறுதியா இருங்க. அதுல முதல் விஷயம், மார்க்கத்துல என்னைக்குமே சமரசம் செஞ்சிடாதீங்க. தீனுல் இஸ்லாம் எந்தவித சிரமமும் படாமல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஈமானுக்காக வேண்டி நாம் என்ன கஷ்டப்பட்டோம், ஈமானுக்காக வேண்டி என்ன தியாகம் செய்திருக்கிறோம், ஈமானை பெறுவதற்காக வேண்டி எதை இழந்திருக்கிறோம். இல்ல, எதையுமே இழக்கையில எந்த சிரமமும் படாமல் நம்ம ஊருடைய கலாச்சாரம் முஸ்லிம், அவ்வளவுதான். அதிலேயே நாம் இன்னைக்கு முஸ்லிமாக இருக்கிறோம். எந்தவித இழப்பும் நமக்கு வராமலே இந்த ஈமான் கிடைத்திருக்கிறது. ஒரு காலத்திலும் ஈமான விஷயத்தில் சமரசம் மட்டும் செஞ்சிடாதீங்க. அருமையான ஆலிமாக்களே, அருமையான முபல்லிகாத்துகளே, அது மட்டுமல்ல, எல்லா பெண்களுக்குமான ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப அதுல உறுதியா இருங்க. முதல் விஷயம் தீன்ல உறுதியா இருக்கிறது. 2வது நீங்க உறுதியா இருக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஹிஜாப்ல உறுதியா இருக்கிறது. ஹிஜாப், நீங்க போடுகிற உங்களுடைய கவசம், அது உங்களுடைய ஈமான். அது ஹிஜாப் என்பது உங்களுடைய மானத்தை மறைப்பது மட்டுமல்ல, உங்களுடைய கண்ணியத்தை தூக்கி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆடை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற ஆடை அந்த ஹிஜாப். அதுல ஒரு காலம் சமரசம் செஞ்சிடாதீங்க. ஊருக்குள்ள இருக்கும்போது ஹிஜாப்,
இஸ்லாமியர்களை பார்க்கிற பொழுது ஹிஜாப், அதை தாண்டினா அல்லது அதை விட்டு கடந்து போகிற பொழுது ஹிஜாப் எங்கேயோ வீசப்படுகிற ஒரு நிலை வந்துடக்கூடாது. யாருக்கும் பயந்து இந்த ஹிஜாப் வெளியில் வீசப்படுவதற்கு அல்ல, இது அவ்வளவு கண்ணியமானது. இந்த ஹிஜாபுக்காக வேண்டி நீங்க எதையும் இழக்கலாம், ஹிஜாபை மட்டும் இழந்துடக்கூடாது. அது ஈமானோடு தொடர்புடையது. எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, நீ ஒரு முஸ்லிம் என்பதை உன்னுடைய ஆடை காமிக்க வேண்டும். ஈமான் கல்வை சார்ந்தது. ஆனா வெளியில உன்னுடைய ஆடை ஒரு முஸ்லிமா என்கிற ஒரு அற்புதமான உன்னதமான அந்த தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆடை. அதுல ஒரு காலமும் சமரசம் செஞ்சிடாதீங்க. படிப்பு என்னதான் உயர்ந்த படிப்பை கொடுக்கட்டுமே, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தால் உயர்ந்த படிப்பு கிடைக்கிறது, அதை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. அதுக்கு இஸ்லாம் தடையாக இல்லை. அது எவ்வளவு பெரிய படிப்பா இருந்தாலும் படிப்பதற்கு பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க. ஆனால் ஹிஜாபை சமரசம் செஞ்சாதான் அந்த கல்வி என்றால், நீங்க எதை சமரசம் செய்ய போறீங்க? கல்வியா, ஹிஜாபையா, ஈமானையா, உங்களுடைய இல்மையா? இந்த மார்க்கத்தில் ஹிஜாப் என்கிற அந்த அற்புதமான கவச ஆடை இந்த சாதாரணமான அறுப்பு துனியாவுக்காக வேண்டி அதை இழந்து விடாதீர். இதுல ஒரு காலம் சமரசம் செஞ்சிடக்கூடாது. அலிமாக்களே, முபல்லிகாத்துகளே, நீங்க முன்மாதிரி. உங்களை பார்த்து படிப்பார்கள். நிறைய பேர் ஆலிமா சனது வாங்கியிருக்கிறாங்க. இவருடைய ஹிஜாபுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது? பிறருக்கு நீங்க முன்மாதிரியா இருங்க. என்னைக்குமே நீங்க பிறருக்கு பின் மாதிரியாக இருந்துடாதீங்க. என்னைக்குமே ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான விஷயங்களை இந்த சமூகத்தில் விட்டு செல்லுங்கள். அதுவும் சதகத்துன் ஜாரியா. ஒரு தீமையான பண்பாட்டை இந்த சமூகத்தில் விட்டு சென்று விடாதீர்கள். அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு தீமைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஅத்தன், ரெண்டு வகையா பிரிக்கிறார். சுன்ன ஹஸன, சுன்ன ஸய்யிஅ. நல்ல ஒரு முன்மாதிரியை இந்த சமூகத்துக்கு நீங்கள் விட்டு சென்றால் அதன் மூலமா அதையெல்லாம் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ உங்களுக்கு நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதாங்க சதகத்துன் ஜாரியா. ஒரு தீமையான பண்பாட்டை நீங்கள் இந்த சமூகத்தில் விதைத்து சென்றால் அது உடைய தீமை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய தீமைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே முபல்லிகாத்துகளே, ஆலிமாக்களே, அருமையான தாய்மார்களே, ஹிஜாப் விஷயத்தில் குறிப்பாக சன்னது பெற்றிருக்கக்கூடியவர்கள் நீங்க சமரசம் செஞ்சா இது தவறான முன்மாதிரியா போய். ஒரு ஆலிமா அவ கல்வி படிச்சிருக்கிறார், குர்ஆனை படிச்சிருக்கிறார். குர்ஆன் சொல்லுது ஹிஜாபை வலியுறுத்தி, குர்ஆன் ஹிஜாபை பற்றி பேசுகிறது, அல்லாஹ் பேசுகிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு முன்னால் யாருடைய பேச்சு பெருசானது இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னால் யாருடைய வார்த்தையும் சத்தியமானது இல்லை. அப்படி நம்புங்க. அல்லாஹ் சொல்றான், நான் போட்டிருக்கிற ஆடை என்னுடைய ரப்பு எனக்கு போட்ட கட்டளை. அதை நான் கல்விக்காகவோ அல்லது வேறு வேறு காரணங்களுக்காகவோ இதை நான் சமரசம் செய்து அந்த ஆடையை லேச ஒதுக்கி விட்டால் உன்னுடைய ஈமானை பறிகொடுத்து விட்டாய், கலாமுல்லாவை இழிவுபடுத்தி விட்டாய். கலாமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை அசிங்கப்படுத்தி விட்டார். ஈமானுக்கு அங்க மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுவார். எனவே ஒரு காலமும் நீங்க ஹிஜாப் விஷயத்தில் சமரசம் செஞ்சிடாதீங்க. அப்ப ரெண்டு, நீங்க உறுதியா இருக்கணுங்கிறதுல மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உறுதியா இருக்கணும் என்பதுல முதல்ல தீன், மார்க்கம். எங்க போனாலும் நீ முஸ்லிம்ங்கிறத காட்டிக்கிறணும். இரண்டாவது நீ போட்டிருக்கிற ஹிஜாப். மூன்றாவது அல் ஹயா, இது நீ சமரசம் செஞ்சிடாத. ஹயா ஷுஅபத்துல் ஈமான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெட்கம். ஹயான்னா வெட்கம். ஒரு பெண்ணுக்கு வெட்கம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவா சொல்றாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும், யாருக்கு வெட்கம் இல்லையோ அவன் விரும்பிய பாவத்தை செய்யட்டும். முடிஞ்சது. வெட்கம் இல்லையா? வெட்கம் இல்லாதவன் அவன் தவறை செய்வான், ஹராமை செய்வான். அவனுக்கு தான் வெட்கமே இல்லையே. அவன் எதையும் துணிந்து செஞ்சிருவான். அசிங்கமா பேசுவான், அருவருப்பா பேசுவான், கெட்ட வார்த்தையை பேசுவான், பொய் சொல்லுவான், எல்லாம் செய்வான். ஏன்? அவனுக்கு வெட்கம் இல்லை, துணிந்து செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அது குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில உன்னுடைய ஹயாவுக்கு சமரசம் செஞ்சிடாத, உறுதியாயிரு. ஹயா என்பது ஈமானின் ஒரு பகுதி, மறந்துடாதீங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹயா ஷுஅபத்துல் ஈமான், அது ஈமானின் ஒரு பகுதி. ஹயாவுக்கு யாருக்கு பிரச்சனை ஏற்படுகிறதோ, ஹயா விஷயத்துல யாரிடத்தில் குறைபாடு இருக்கிறதோ, சத்தியமா புரிஞ்சுக்கிறங்க, ஈமான்ல குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். ஈமான் நம்மகிட்ட குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கில்லத்துல் ஈமான், லுஃபுல் ஈமான், பலகீனமான ஈமான், அவள்கிட்ட மட்டும்தான் இந்த ஹயா என்கிற வெக்கம் இல்லாம போய். இன்னைக்கு பாக்குறோம், வெக்கம் பெண்கள்கிட்ட இல்லாமல் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கிட்ட இல்லாம போயிடுச்சு, குறிப்பாக பெண்கள்கிட்ட போயிடுச்சு. சோசியல் மீடியாக்கள்ல போகிற என்ன பேசுறாங்க, என்ன ஆட்டம் போடுறாங்க, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? எல்லாம் அவங்க மேல பொறுப்பை சாட்டிட்டு போறது இல்ல. ஒவ்வொருவர்களுக்கும் கடமை இருக்கிறது. முஸ்லிம்களே, ஒவ்வொருவர்கள் மீதும் கடமை இருக்கிறது. அங்கு பேசப்படுகிறது, தவறாக பேசப்படுகிறது, உச்சரிக்கப்படுகிறது என்றால் அதற்கு நானும் ஒரு வகையில் பொறுப்பாளியாக இருக்கிறேன், அதை பார்த்து கவலைப்படுகிறேன், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. அல்லது இந்த மாதிரி பொது இடங்கள்ல பேசிட்டு கலைஞர்றோம். ஆதிமாக்களே, உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. சோசியல் மீடியாக்கள்ல பயானம் பண்றது அப்படிங்கிற பேராலையோ அல்லது வேறு ஏதோ அறிவுரை சொல்கிறோம் என்கிற பேராலையோ வெக்கத்தையும் ஹிஜாபையும் சமரசம் செஞ்சிடாதீங்க. ஈமானுக்கு வைக்கிற வேட்டு அது, ஈமானை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அது, ஈமான் உங்களை விட்டு பறி போகிறது என்பதற்கான அடையாளம் அது. அதை ஒரு காலம் அந்த தவற செய்கிறாய். ஆக நசீஹத்தினுடைய துவக்கத்துக்கு வந்துடுற 3 அறிவுரைகள் உங்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னேன். முதல் அறிவுரை, ஏன் இதை நான் நசீஹத்தை இந்த அறிவுரையை ஒரு வகுப்பு மாதிரியே சொல்றேன். முதல் உங்களுக்கு சொன்னது உறுதி, சியாப். நீங்க எப்பவும் இஸ்பாத்தோடு இருங்க, அதுல உறுதியோடு இருங்க. ஒரு காலமும் நீங்கள் அந்த விஷயத்துல சமரசம் செய்யக்கூடாது. அது 3 விஷயம். மார்க்கத்துல சமரசம் என்பது கிடையாது. இரண்டாவது, உங்களுடைய ஹிஜாபில் சமரசம் கிடையாது. மூன்றாவதாக ஹயா என்கிற வெக்கம், அதில் சமரசம் கிடையாது. இது முதலாவது. இரண்டாவது, இன்னைக்கு ஒரு சனதை கொடுத்தோம். நீங்க 3 ஆண்டுகள் படித்ததற்கான சனது. இன்னும் சில பிள்ளைகளுக்கு ஓராண்டு படித்ததற்காக சனது. இதான் இல்முன்னு சொல்றோம். இந்த இல்மை நீங்கள் 3 வருஷத்துல 1 வருஷத்துல படிச்சிருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆட்களுடைய ஒவ்வொரு காலங்கள்ல பார்க்கிறோம். நாங்க படிக்கிற காலம் 7 வருஷம் இந்த கல்வியை படிக்கிறது, 7 ஆண்டுகள். அப்பதான் எங்களுக்கு ஒரு சனது கிடைக்குது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள், அப்புறம் தான் ஓரளவு இன்னும் கொஞ்சம் கல்வியை நாங்க எங்களால படிக்க முடிகிறது. அப்போ கல்விக்காக வேண்டி படிக்கிறதுக்கு மட்டும் சொல்கிறேன். எங்களுடைய கல்விக்காக வேண்டி 7+5 கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் படிச்சுதான் இப்படி நிக்கிறோம். இப்ப உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் கூட 3 வருஷத்துல இந்த கல்வியை அப்படியே சுருக்கி கொடுத்துட்டாங்க. அதே போல 1 வருஷத்துல படிச்சுட்டீங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப கொடுக்கப்பட்ட சனது படிச்சு முடிச்சிட்டீங்கிறதுக்கு கொடுக்க இல்லை. இத ஒவ்வொரு கற்று சனது வாங்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கிறோம். நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க, இனிமே படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை என்று கொடுக்கப்படவில்லை. இனிமேதான் நீங்க படிக்க துவங்கணும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிறது. நிறைய வாசிக்க வேண்டி இருக்கிறது. அவசரப்பட்டு பத்துவாக்கள் கொடுத்துறாதீங்க. அதே சமயம் பத்துவாவே கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, பத்துவா கொடுக்கிற மாதிரி உங்களை தயார்படுத்துங்க. அதுக்கு நிறைய வாசிக்கணும். எங்க போய் வாசிக்கிறது, எதை படிக்கிறது? நான் அடிக்கடி எல்லா ஆலிமாக்களுக்கும் சொல்றது, படிச்சதுக்கு பத்தாது. உங்களை நீங்க படிச்சது பத்தாதுன்னு இல்ல, நான் படிச்சது பத்தாது, இன்னும் வாசிக்க வேண்டி இருக்கிறது, இன்னும் படிக்க வேண்டி இருக்கிறது. எனக்கு படிச்சு கொடுத்த உஸ்தாதுமார்களை இன்னும் சொல்றாங்க, நாங்கள் இன்னும் படிக்கணும்னு சொல்றாங்க. அவர்களே எப்படி சொல்லும் போது, அந்த மலைகளையும் அவ்வளவு பெரிய கடல் கல்வியில அவர்களே சொல்லும் பொழுது எங்களை போன்றவர்கள் ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா யோசிக்கணும். அப்படின்னா வாசிங்க. இன்னும் படிக்க வேண்டியது ஏராளம் இருக்கிறது. பெண்ணுங்கிறதுனால உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. கணவன், பிள்ளைகள், மாமியா, மாமனாரு,
சூழ்ந்து இருக்கக்கூடிய குடும்ப சூழல் என்று உங்களுக்கு நிறைய அதுல பொறுப்புகள், அதுகெல்லாம் எந்த தடையும் வந்து விடக்கூடாது. நீங்கள் வாசிப்பதுக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக வாசித்தாக வேண்டும். படிக்கணும். எதை படிக்க வேண்டும் உங்களுக்கு சொல்லுவாங்க, கேளுங்க. எதை நான் என்னுடைய திறமையை வளர்த்துக்கொள், எந்த துறை சார்ந்து உங்களுக்கு அதிகம் ஆவல் இருக்கிறதோ அதை படியுங்க. அது நீங்க படிக்கிறதுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க. அதான் இல்ம். நீங்க வாசிக்கத்தான் உங்களுடைய கல்வி பெறுகிறது. கல்வி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வரதாஹா எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலி. ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து கல்வியை கற்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றினார்கள். நிறைய இஸ்லாமிய மசாயில்களுக்கு அவர்கள் தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள். ஆயிஷா நாயில போனா உமர் கத்தாப் எவ்வளவு பெரிய அறிவாளி. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அவருடைய இல்மு விஷயத்துல யாருக்காவது சந்தேகம் வருமா? உலகத்திலேயே நபிமார்களுக்கு அடுத்து சிறந்த மனிதர் அபூபக்கர். இது உலமாக்களால் இத்திஃபாக்னு சொல்லப்பட்டது. எல்லா உலமாக்களும் ஒருமித்த கருத்தில், ஷியாவை விட்டுருங்க, ஷியா மதத்தில் உள்ளவங்களை தவிர அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சார்ந்த எல்லா உலமாக்களும் இத்திஃபாக்னு சொன்னது நபிமார்களுக்கு பிறகு சிறந்த மனிதர் அபூபக்கர். இரண்டாவது யாரை கொடுக்கறாங்க தெரியுமா? இரண்டாவது இடம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. தர்த்தீப் இருக்கு. உமர் கத்தாப், உஸ்மான், இப்படி ஒரு தர்த்தீபே இருக்கு சஹாபாக்கள். சரி, இந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஆயிஷா நாயகி விளக்கம் கொடுத்து உமர்கிட்ட இந்த விஷயத்துல தவறு இருந்தது திருத்தினார்கள். பார்க்கிறோம், புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அதை சொல்றதுக்கு நேரம் நமக்கு இடம் தர, என்னுடைய தலைப்பை விட்டு நான் தாண்டி போயிடுவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பெண்மணி அவர்களால் முடிந்தது, சாதிக்க முடிந்தது. உமர் கத்தாபுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்மில் ஏற்பட்ட சிறிய சருகுதலை கூட அவர்கள் துஆ செய்து ரஹிமல்லாஹு உமர், இப்படியே துஆ செய்றாங்க, அல்லாஹ் உமருக்கு ரஹ்மத் செய்யட்டும், ரசூலுல்லாஹ் சொன்னது இப்படி, இவர் இப்படி புரிந்து கொண்டார் என்று அதை திருத்துற அளவுக்கு இல்மை பெற்றார்கள். பெண் தானே. எத்தனை சஹாபிய பெண்கள், எத்தனையோ இமாம்களுடைய பெற்றோர்கள், எத்தனையோ இமாம்களுடைய உஸ்தாதாக்கள் எல்லாம் பெண்கள் தான். பெரிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இமாமா இருப்பது அவருடைய தாய். இப்படி ஒவ்வொரு இமாம்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் ரிவாயத்தை செஞ்ச பெண்களும் இருக்கிறார். அப்ப நீங்களும் அவ்வளவு பெரிய திறமையா வரணும்டா, பட்டம் வாங்கிட்டு முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு படிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு போனா உங்களுடைய இல்மு அதிகமாகாது. அப்ப என்ன செய்யணும்? வாசிக்கணும், தினமும் படிக்கணும். இன்று வரைக்கும் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் படிச்சுட்டு இருக்கிறேன். உஸ்தாதிட்ட கேட்டா அவங்களும் என்ன விட கூடுதல் படிப்பாங்க. அப்ப நான் இன்ன வரைக்கும் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் இன்னும் படிக்க புதுசா படிக்கிற மாதிரி இருக்குது. ஏனென்றால் கல்வி அவ்வளவு ஆழமானது. அதுல சிறிய அளவுதான் நம்மகிட்ட, ரொம்ப ரொம்ப சிறிய அளவுதான் நம்மகிட்ட கிடைச்சிருக்குது. அப்ப நம்ம நிறைய படிக்கணும். அதை நீங்க படிப்பதன் மூலமா வளர்த்து கொள்ளுங்கள். ரெண்டாயிடுச்சா? அதுலயே கல்வி கற்றதிலேயே வெறுமன வாசிப்பு படிப்பு நீங்க கற்றது மட்டும் இல்லை, அமலும் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நம்முடைய கல்வியை பொறுத்தவரையில கற்றல் கற்பித்தல் இல்ல, திருத்தம். கற்றல், வாழ்க்கையில் செயல்படுத்தல், அடுத்தது தபிலீக். முதல்ல இல்ம், அப்புறம் அமல், அப்புறம் தபிலீக். முதல்ல நீ வாசி, படி, இல்மை அதிகப்படுத்திக் கொள். அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்து, அமல் வரட்டும். அதற்கு பிறகு பிறருக்கு சொல். நீ ஒரு ஆசிரியராக இருக்கிறன்னா அந்த மாணவிகள் கற்றுக் கொடுக்க முன்னாடி நீ அதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில செயல்படுத்தி உன்னை பார்த்து அவர்கள் படித்துக் கொள்ளட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆலிமாவாக நீங்க இருக்கணும். அப்பதான் உன்னுடைய கல்வியை அல்லாஹ் பரக்கத் செய்வான். எல்லாத்தையும் படிக்கிறது இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் படிக்கிறோம். சில நேரங்கள்ல நான் படிக்காத துறை விஷயங்களை கூட அல்லாஹ் எனக்கு லேசா படிப்பதன் மூலமாக தந்து விடுகிறான். எப்படி தருகிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ கற்றபடி அமல் செய்தால் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். குர்ஆன் சொல்லுதுங்க, வத்தகுல்லாஹு யுஅல்லிமுக்குமுல்லாஹ். நீ அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு சரியாக நடந்து கொண்டால் அல்லாஹ் உனக்கு கற்றுத் தருவான். நீ படிக்காதெல்லாம் கற்றுத் தருவான். எப்படி அல்லாஹ் கற்றுத் தருவான்? கொடுப்போம். நிறைய ஆலிம்களை பாருங்க, துறை சாராதவர்களும் அவர்கள் பேசுவார். கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. எப்படி கிடைச்சது?
அவங்க தக்குவாவோடு இருப்பாங்க, கற்றதை அமல் செய்வாங்க. அல்லாஹ் கற்று, இது குர்ஆனுடைய வாக்கியம். அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான், அல்லாஹ் கல்புல போட்டுட்டு போயிடுவான். அல்லாஹ் உன்னுடைய கல்புல இல்ஹாமா வரும். குர்ஆனுடைய வார்த்தை கற்பனை அல்ல, கதை அல்ல. அப்ப நீ ஒழுங்கா கற்றதின்படி அமல் செய்யுங்கள் ஆலிமாக்களே, முபல்லிகாத்துகளே. அடுத்தது நீங்க அமல் செய்ய செய்ய அல்லாஹ் கற்காததையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான், ஞானத்தை கொடுப்பான். ஒரு வாசகத்தை நீங்க அப்படியே வாசிக்க உடனே அதுல பல கருத்துக்களை உங்களால் சொல்ல முடியும். அப்படியான ஒரு திறமை அல்லாஹ் தந்துடுவான். எப்போ நீ படித்ததின்படி அமல் செய்தார். அப்ப அது ரொம்ப முக்கியமான கற்றல், அமல் செய்தல். மூன்றாவதாக மேல உள்ள 3, ஒன்று உறுதியாக இருத்தல். அந்த உறுதியாக இருப்பது 3. எதிலெல்லாம் உறுதியாக இருப்பது? உங்களுக்கு சேர்த்தா சொல்லி இருக்கு. எதிலெல்லாம் உறுதியாக இருப்பது? முதல்ல மார்க்கத்துல, அப்புறம் பெண்களை பொறுத்த அவங்களுடைய உடையில, அப்புறம் ஹயா என்கிற வெக்கத்துல. இரண்டாவதாக கற்றல், உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தல், அல்லாஹ் உனக்கு அதன் மூலமாக கற்றுக் கொடுப்பான். மூன்றாவதாக நற்பண்பு, அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பண்பு விஷயத்துலதான் கோளாறு இருக்கிறது, அஹ்லாக் விஷயத்துல நம்மகிட்ட குறைபாடு இருக்கிறது. அஹ்லாக் ரொம்ப பிரதானமானது, ரொம்ப முக்கியமானது. அந்த அஹ்லாக் எப்படி பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா வரலாஹுமா, சிறிய ஒரு சஹாபி தான். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார். இவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனம், அந்த வசனத்தை அவர்களால் தொடர்ந்து ஓத முடியாது, அப்படி அழுவாங்க. அந்த வசனம் என்ன? அம்மன் ஹுவ கானித்துன் அன்னா அலைலி சாஜிதன் வ காயிமா. அம்மன் ஹுவ கானித்துன் அன்னா அலைலி சாஜிதன் வ காயிமா யஹ்தருல் ஆখিরা வ யர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி. இந்த வசனம் தாங்க. நான் ஈஸியா ஓதிட்டேன். ஆனா உமர் கத்தாப் இப்னு உமருக்கு, அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு அதை ஓத முடியல. அம்மன் ஹுவ கானித்துன் அப்படின்னு சொன்னே அழுதுருவாங்க. அடுத்த வாக்கியம் வர மாட்டேங்குது. அம்மன் ஹுவ கானித்துன் அன்னா அலைலி சாஜிதன் வ காயிமா வர மாட்டேங்குது. அந்த வசனத்தை அவர்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல, அழுகுறாங்க. எடுத்து லுக்குமா கொடுக்கிறது இல்ல, அவங்களுக்கு திரும்ப அதை எடுத்து சொல்றதுக்கு இல்ல, மறக்க இல்ல. அந்த வசனத்தை முழுமையாக ஓத முடியாமல் திணறி அழுகிறார்கள். அம்மன் ஹுவ கானித்துன் அன்னா அலைலி சாஜிதன் வ காயிமா யஹ்தருல் ஆখিরা வ யர்ஜு ரஹ்மத் ரப்பி. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் கேட்கிறான். அம்மன் ஹுவ கானித்துன் அன்னா அலைலி சாஜிதன் வ காயிமா, இரவு நேரங்களிலே சுஜூதுகளையும் நிலையிலே நின்று வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சமமாகுவார்களா? வணங்காம இருக்கிறவர்களுக்கும் வணங்குகிறவர்களுக்கும் சமமாவார்களா? இரவு நேரத்தை தூக்கத்தை ஒதுக்கி வைத்து விட்டு 3இல் ஒரு பகுதி காயிமன் சாஜிதன், நின்றவர்களாக சுஜூதில் கிடந்தவர்களாக வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சமமாவார்களா? ஏன் அப்படி நின்று வணங்குறாங்க தெரியுமா? அல்லாஹ்வே சொல்றான். ஏன் தெரியுமா? 2 விஷயத்துக்கு தான். யஹ்தருல் ஆখিরা, மறுமையை பயப்படுறாங்க. அல்லாஹ் மஹ்ஷர்ல எழுப்பிடுவானே அப்படிங்கிற பயம். வயர்ஜு ரஹ்மத் ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவைக்கிறது. இந்த 2 தான் அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி விடுகிறது. தூங்க முடியல, தூங்கணும் நினைச்சாலும் இந்த 2ம் அவர்களை தூங்க விடவில்லை, அப்படியே எழுப்பி தொழுகிறாங்க. சரி, ஏன் அதை ஓதும்போது இப்னு உமர் அழுதாங்க தெரியுமா? அழுதுட்டு அவங்க சொல்றாங்க, இந்த வசனம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறக்கப்பட்டதை போன்று உணர்கிறார். அவங்களுக்கு இறக்கப்படவில்லை, அவங்க விஷயத்துல இல்ல, ஆனா அவர்களுக்கு இறக்கப்பட்டதை போன்று உணர்கிறேன். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளை. நான் சிறுவராக இருக்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய வீட்டுல தங்கி இருக்கிற, அவர்கள்ட்ட அவ்வளவு கல்வி, அவ்வளவு செல்வம் இருக்கிறது, அவ்வளவு பொருளாதாரம், அவ்வளவு அதிகாரம் என்று எல்லாம் இருந்தது. ஆனாலும் இரவு நேரங்களில் நின்று வணங்கி கொண்டிருப்பார். காயிமன் சாஜிதா, அம்மன் ஹுவ கானித்துன் அன்னா அலைலி சாஜிதன் வ காயிமா யஹ்தருல் ஆখিরা வ யர்ஜு ரஹ்மத் ரப்பி. இந்த உஸ்மானுக்கும் இந்த இப்னு உமரும் சமமாவார்கள். அப்படி எப்படி பார்க்கறாங்க பாருங்க. அவர் எவ்வளவு தூரத்துக்கு நின்று வணங்குறாங்க.
எனக்கு அது இல்லையே. அந்த வசனத்தை ஓதும்போது தன்னுடைய நிலை பற்றி உணர்ந்து, குறை இருப்பதை உணர்ந்து, அவர்கள் பொது இடத்துல ஓதும்போது அழுவார்கள். ஓத முடியல, எடுத்து கொடுத்தாலும் அதை அவர்களால் முழுசுபடுத்த முடியல. காரணம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு தூரம் வணங்கினார்களே, என்னால வணங்க முடியல, குறைபாடு இருக்கிறது. சொல்வது யார்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்தான். தஹஜ்ஜுத் தொழுகைய விடுறதுல கூட அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. இபாதத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்திருந்தான், பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான், கல்வியை கொடுத்திருந்தான். அந்த தர்த்தீபில அபூபக்கர், உமர், அதுக்கடுத்து மூணாவது மனிதர் உஸ்மான். கல்வியில எல்லாத்திலையுமே அப்படிப்பட்ட உஸ்மான் இபாதத்திலையும் உயர்ந்து நின்றார். நம்ம கடைசியா அந்த வசனத்தினுடைய இறுதியை மட்டும் சொல்லிக்கிறோம் பாருங்க. நிறைய இடங்கள் இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நீங்க எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வசனத்தை. எங்க சொல்லுவாங்க தெரியுமா? கல்வியின் சிறப்புன்னு பேசும்போது ஆலிம்கள்லாம் இதை சொல்லுவாங்க. கற்றவரும் கல்லாதவரும் சமமா. அந்த வசனத்துக்கு இடைய கீழே வர்றதுதான் இது. அது அதை பற்றி சொல்லையில் அது கற்று இபாதத்து செய்யக்கூடியவர்களும் கற்று இபாதத்து செய்யாதவர்களும் சமமா வரும். அல்ல கேட்கிறான். நம்ம பாதியை மேல உள்ளதை விட்டுட்டு கீழே உள்ளதை மட்டும் எடுத்துட்டு மற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்கள். அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுக்கு மேல உள்ள வசனம் தான் அம்மன் ஹுவ கானித்துன் அன்னா லைலி சாஜிதன் வ காயிமா யஹ்தருல் ஆகிரா வ யர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி ஹல் யஸ்தவி அல்லது குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமுன வல்லதீன லா யஅலமூன். அந்த தொடர் வசனம் தான் இது. அப்போ கல்வி கற்ற பிறகு நம்மிடத்தில் கண்டிப்பாக இந்த இபாதத்து அஹ்லாக்கு கண்டிப்பா வரணும். இபாதத்து இருக்கிறத மாதிரி அஹ்லாக்கு ரொம்ப முக்கியமானது, பண்பாடு ரொம்ப முக்கியமானது, பிறர்கிட்ட நீங்க நடக்கிற முறைகள் ரொம்ப முக்கியமானது. எந்த சூழ்நிலையிலும் ஆலிமாக்களே, அதே போன்று முபல்லிகாத்துகளே, உங்கள்கிட்ட கல்வி உங்க கல்வில இருக்குது. உங்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய அச்சம் அதிகமாக இருக்க வேண்டும். அப்ப நான் என்ன அர்த்தம்? என்னுடைய குணம் நல்லா இருக்கணும். யாருக்கிட்ட நான் பேசுறேன்? என்னுடைய கணவர்கிட்ட எப்படி பேசணும்? நீ ஒரு ஆலிமா, ஒரு முபல்லிகா என்பதற்காக உனக்கு ஒரு துணை வந்திருக்கிறார், அல்லது உனக்கு துணை ஏற்கனவே இருந்தாலும் நான் இதை படித்திருக்கிறேன், என்னுடைய தீய பண்புகளை மாற்றிக்கொள்வேன், தீய குணங்களை மாற்றிக்கொள்வேன். அதான் நற்பண்பு. நற்பண்பு ரொம்ப முக்கியமானது. நற்பண்பின் மூலமாக ஒரு மனிதன் உயர்வு அடைகிறார். ஏனென்றால் கல்விக்கு அலங்காரம் எது? கல்விக்கு கற்றவனுக்கு அலங்காரம் எது தெரியுமா? நற்பண்பு அலங்காரமானது. நம்ம கிட்ட அந்த நற்பண்பு இருக்கும். மாணவி கிட்ட எப்படி பேசுறது, மாணவி கிட்ட எப்படி பாசமா நடந்துக்கிறது, மாணவி கிட்ட எப்படி அன்பா நடக்கு. உன் மூலமாக அவள் படிக்கிறாள், உன்கிட்ட இருந்து நற்பண்பை படித்து செல்கிறார். வெறும் கல்வியை மட்டும் படிச்சுட்டு போறது இல்ல. நான் படித்து கொடுக்கிற கல்வியை மட்டும் படிச்சுட்டு போறது அல்ல இஸ்லாமிய கல்வி. என்னுடைய பண்பாட்டையும் சேர்த்து படிக்கிறார். என்னுடைய அசைவுகளையும் இந்த பிள்ளைகளுக்கு நான் கல்வியாக கொடுக்கணும். ஆலிமாக்களே, வெறும் கல்வியை கொடுக்கறதல்ல, உன்னுடைய ஹிஜாபை பார்ப்பா, உன்னுடைய உடையை பார்ப்பா. என்னுடைய உஸ்தாதா எப்படி உடை போட்டிருக்கிறார், அதுவும் அஹ்லாக். அதை பார்த்து அவளும் தன்னுடைய உடையை மாற்றிக்கொள்வார். என்னுடைய உஸ்தாது எப்படி பேசுகிறார், என்னுடைய உஸ்தாது ஏழை பணக்காரர் என்று வித்தியாசம் பார்க்காமல் அனைவர்கிட்டையும் சமமாக நடந்து கொள்கிறார். என்னுடைய உஸ்தாதா என்கிட்ட அன்பா நடக்கிறார். எனக்கு ஒரு ஆபத்து என்கிற பொழுது என்னுடைய உஸ்தாதா இறக்கப்படுகிறார். அவள் கொடுத்து உதவுதல் அல்ல, நல்ல வார்த்தைகள் கூட உயர்வை கொடுக்கும். இன்று வரைக்கும் எங்களுடைய ஆசிரியர்களை நாங்கள் நினைவு கூறுறோம். எங்களை விட்டு காலம் சென்று விட்ட உஸ்தாதுகளையும் நினைத்து பார்க்கிறோம். காரணம், எங்களுடைய உஸ்தாதுகள் எங்களுக்கு அவர்கள் நற்பண்பை கற்று தந்திருக்கிறார். எங்களுடைய முகங்களை பார்த்து எங்களுடைய உஸ்தாதுகள் கண்டுபிடித்து விடுவாங்க. நாங்க படிக்கிற ஓதுற காலத்துல கொஞ்சம் இருந்தா, என்னப்பா அப்துல் மஜீத், உன் முகத்துல சோகம் தெரிகிறது. கண்மணி நாயகம் படிச்சு கொடுத்த அந்த அஹ்லாக், சோகம் தெரிகிறது, என்ன விஷயம் கேட்பாங்க. சாப்பிட்டியா அல்லது ஏதாவது பிரச்சனையா? தனியா கூட்டிட்டு போய் பேசுவாங்க. குடும்பத்துல கஷ்டமா, சாப்பிட இல்லையா? அந்த அவரே பாவம் 10 ரூபா 15 ரூபா அன்னைக்கு உள்ள காலத்துல, அதுல ஒரு 50 ரூபா கையில தந்து, இந்த வீட்டுக்கு அரிசியை வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சாப்பிடுங்க. இந்த மாதிரி தான் அஹ்லாக். கண்மணி நாயகம் கற்றுக் கொடுத்த அஹ்லாக். இது ஒவ்வொரு கற்றவர்கள்ட்டையும் கண்டிப்பா இருக்கணும். இது உன் மூலமா உன்னுடைய மாணவி படிக்க போகிறார். அப்ப இதெல்லாம் நமக்கு முன்மாதிரி.
அண்டை வீட்டாரோடு எப்படி இருக்கிற கண்மணி நாயகத்திட்ட கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண்மணி நல்ல தொழுகிறா, நோன்பு வைக்கிறா, எல்லா வகையான இபாதத்துகளும் செய்கிறா, ஆனா அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறா. இவள் யார்? மன்ஹிய அப்படின்னு கேட்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தெரியுமா? ஹிய ஃபின்னார், அவள் நரகத்துக்குரியவள் அப்படின்னா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவு தொழுகிறா, அவ்வளவு நோன்பு வைக்கிறா, அவ்வளவு விஷயங்கள். அண்டை வீட்டாரோடு சரியா நடக்க தெரியாதவள், நரகத்துக்குரியவள். அடுத்து ஒரு பெண்மணி கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதரே, கடமையை தொழுகிறார், ரவாத்திபத்தான சுன்னத்துகளை தொழுது கொள்கிறார், ஏதோ கடமையான நோன்பு வைக்கிறார், சின்ன சின்ன இபாதத்து செய்கிறார், ஆனா அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில பழகி கொள்ள, நற்பண்போடு நடந்து கொள்கிறார், இவளை பற்றி சொல்லுங்களேன். அப்படின்னாங்க. அவள் சொர்க்கவாசி என்று சொன்னார். நீங்க எந்த வாசியா இருக்க போறீங்க, இதான் நற்பண்பு தீர்மானிக்கிறது. அந்த இடத்துல உங்களுடைய இபாதத்து தீர்மானிப்பதல்ல, நற்பண்பு தான் தீர்மானிக்கிறது. ஏனென்றால் நீ தொழுகிற தொழுகை, உன்னுடைய இபாதத்து இவைகள் மட்டுமல்ல, உன்னுடைய நற்பண்பு நீ சொர்க்கத்துக்கு போறதா, நவுது பில்லா ஒரு இயாது பில்லா நரகத்துக்கு போறதா, அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டுட்டே சொல்றேன். அப்படிங்கிறத நம்முடைய நற்பண்பு தான் தீர்மானிக்கும். அது குறிப்பாக கற்றவர்கள் நாம் எல்லோருக்கும் நற்பண்போடு நடக்கும். நாம் பெரிய அளவில் பொருளாதார உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட முடிந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை பேச படித்துக் கொள்வோம். கண்ணியமான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், அசிங்கம் இல்லாத வார்த்தைகள், கோபப்படுகிற பொழுதும் கூட அன்பு பாராட்டிய கோபம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்துல கருணை கலந்த கோபம் இருந்தது. அது எப்படிங்க? கோபத்திலும் கருணை கலக்குதாம். கருணை கலந்த கோபங்கள் கண்மணி நாயகத்திட்ட இருந்துச்சு. அந்த கோபத்துல கருணை இருந்தது. தவறுகளை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அதை கண்டிப்பார்கள். கண்டிக்கிற பொழுது அங்கு கருணையில் சேர்ந்து கண்டிக்கும். அவருடைய பேரப்பிள்ளை தவறு செய்தாலும் விட மாட்டார்கள், ஆனா பாசத்தை பொழிவார்கள். இப்போ இதுதாங்க நற்பண்பு. இந்த பண்பு கண்டிப்பா இருக்க வேண்டும். மீண்டும் உங்களுக்கு வரிசைப்படுத்துகிறேன். ஆலிமாக்களே, முபல்லிகாத்துகளே, 3 நசீஹத்துகள் உங்களுக்கு. முதல்ல, உங்க நிலை குறையாமல் உறுதியோடு இருங்க. இரண்டாவது, நிறைய படிங்க, அமல் செய்யுங்க. மூன்றாவது, நீங்கள் நற்பண்போடு நடந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், உறுதியோடு இருங்கள். அது 3 விஷயத்துல உறுதியா இருக்கணும். ஒன்னு மார்க்க விஷயத்துல உறுதியா இருப்பது, அடுத்தது உங்களுடைய ஹிஜாப் விஷயத்துல உறுதியா இருப்பது, மூன்றாவதாக உங்களுடைய ஹயா என்கிற வெட்கத்தில் உறுதியாக இருப்பது. இது ரொம்ப முக்கியமானது. காரணம், இதுலதான் ஆலிமாக்கள் கோட்டை விடுகிறார்கள். அவன் ஆலிமாவா இருப்பான், நல்லா மூடி புரிஞ்சு அப்படியே இருப்பாங்க. ஆனா பிள்ளைய பார்த்தா எங்கேயோ படிக்க விட்டு அவருடைய ஹிஜாபும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. எப்படி உன்னுடைய ஹிஜாப் அவள்கிட்ட கூட, மகள்கிட்ட கூட போகையிலேயே நீ யாருக்கிட்ட போய் சேர்க்க போகிறாய்? கேள்வி வருதா இல்லையா? நான் இவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு எல்லாம் உபதேசம் செய்கிறேன் என்றால், என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நான் எதையும் செய்யாமல் இங்க பேசிட்டு போனா என்ன மாதிரி சாபத்துக்குரிய யாரும் இருக்க முடியாது. என் குடும்பத்தை நான் ஹிஜாபில் சரியா வச்சுக்கிறணும், மார்க்கத்துல சரியா வச்சுக்கிறணும். அப்பந்தான் என்னுடைய பேச்சுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அப்பந்தான் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. எனவே இந்த அடிப்படைகளை ஆலிமாக்கள் உணர்ந்து உங்களுடைய இல்மை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கொடுக்கப்பட்ட சனது மிகவும் சாதாரணமானதல்ல. அது அல்லாஹ் ரசூலை பற்றி படித்ததற்கு சபையோர் சாட்சி முன்னிலையில் கொடுக்கப்பட்ட சனது. இது உங்களுக்கு சாதகமாக அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஹுஜ்ஜத்துல் லக்கா அல்லது ஹுஜ்ஜத்துன் அலைக்கா என்று சொல்வார். உனக்கு சாதகமாக சொல்ல போகிறதா அல்லது பாதகமாக சொல்ல போகிறதா? நீங்க தான், உங்க கையில தான் அந்த தீர்மானிக்கிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறோம். அப்போ இது பெரிய மஸ்ஊலியத், பெரிய பொறுப்பு. உங்க ஊருக்கு ரொம்ப தேவை கல்வி, ஒவ்வொரு முஸ்லிம் ஊருக்கும் தேவை. எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாங்க, இன்னைக்கு நாம் வாழ்கிற காலம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. காரணம், ரொம்பவும் கழிச்சடையான மக்கள். அதை நான் சொல்லுவதற்கே முடியவில்லை. மீடியாக்கள்ல வந்து அவர்கள் போடுகிற ஆட்டம், ஹிஜாபை போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை குறை சொல்றான், ஹிஜாபை போட்டுக்கிட்டு இஸ்லாத்தை குறை சொல்கிறார், ஹிஜாபை போட்டுட்டு இஸ்லாமிய சமூகத்தை குறை சொல்கிறார்.
ஹிஜாபை போட்டுக்கிட்ட பர்தாவை குறை சொல்கிறார். ஹிஜாபை போட்டுக்கொண்ட இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று சொன்ன எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு, எவ்வளவு பெரிய மனவேதனையாக இருக்கிறது. இப்படியான ஒரு ஜமான்ல ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் எங்களை விட பெண்களே உங்களுக்கு பொறுப்பு அதிகம் இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக செய்வதற்கு இந்த கொடுக்கப்பட்ட பேப்பர் மிகவும் உரித்தானதாக இருக்கிறது. உங்களுடைய கல்வி அதிகரிக்க செய்து, உங்களுடைய இல்மை அதிகரிக்க செய்து, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செயல்படுத்தி நற்பண்போடு இந்த சமூகத்தில் அழகான முறையில சிறப்பான முறையில கல்வி பணி செய்யுங்கள். இப்போ இங்க நம்முடைய மதரசாக்க ஆள் தேவைப்படும். என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நம்ம மதரசாக்கு ஆலிமா தேவை. எங்க படிச்சுட்டு எங்க போறாங்க? அதற்கு காரணம் பெற்றோர்கள் காரணமா இருக்கிறாங்க. எனவே இந்த சனது பெற்றவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன அறிவுரையை நான் சொல்லிட்டு, நிர்வாகிகளுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். அப்ப மாணவிகளுக்கு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்தது பெற்றோர். திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவன்மார்கள், திருமணம் ஆகாத இருந்தா பெற்றோர்கள். உங்களுடைய பிள்ளைகள், சனது பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் திருமணம் ஆகாத பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு துணையை அதற்கு உரித்தான முறையில பாருங்கள். ஒரு புள்ள, ஒரு ஆலிமா, இந்த பகுதியை சார்ந்தவர்கள், ஊரை சொல்லத்துக்கு விரும்ப இல்லை, நல்ல திறமையான பிள்ளை, எல்லா இடத்துலையும் கேட்டாங்க அவங்களுக்கு, இங்க அனுப்புங்க அப்படின்னு. அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பெற்றோர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் துணை பார்க்கிற பொழுது கொஞ்சம் பொருளாதாரம் மட்டும் மேன்மையா இருக்கிறாருன்னு மட்டும் அதோட சுருக்கிறாதீங்க. அவர் மார்க்கப்பட்டுள்ளவரான்னு பாருங்க. ஊர்ல இருக்கும்போது தொழுக வராரு, பள்ளியோட இருக்கிறாருன்னு இல்லை, அதை தாண்டியும் பார்க்க வேண்டும். அதற்கு தான் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். ஒரு திறமையான ஆலிமா எங்கள்கிட்ட படிச்ச புள்ள, அந்த புள்ள அப்சல் உலமா முடிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நல்ல திறமையா படிச்சாங்க. எந்த அளவுக்குண்டா அரபிக்கு BA MA படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வகுப்பெடுக்கிற திறமை, அந்த அளவுக்கு திறமை உள்ளவங்க. ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா பாவம் அவன் குடிகாரனா போயிட்டான். இந்த ஆலிமாவோட வெளியில சொல்ல முடியல, பெற்றோர்களுடைய வறுமை. ஓராண்டு பொறுத்து கொண்டாங்க, அடியை தாங்கிக்கிட்டாங்க. அவர்கள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. அல்லாஹ் அவளுக்கு ஒரு குழந்தைய வேற கொடுத்துட்டான். குழந்தை வேற வந்துட்டு வீட்டுக்கு போனா பெற்றோர்களுக்கு சிரமங்களோ பொறுத்து கொள்வோம். அவர் திருந்திடுவார். அல்லாட்ட துவா செய்யறது, கணவன்கிட்ட பேசுறது முடியல. ஒரு கட்டம் வெளியில விரட்டி விடுறான், அதுவும் ஒரு நடு ஜாமத்துல விரட்டி விடுறான். இந்த புள்ள எங்க போன்னு தெரியல, பருதா கூட இல்லை, அவ வீட்டில் போடுற ஆடையோட. அப்போதான் அந்த புள்ள வீட்டுக்கு போயிடுவோம், பெற்றோர்கள்ட்ட சொல்லுவோன்னு சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிற நாம் ஒவ்வொருவர்களும் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளையுடைய நிலையை நினைச்சு பாருங்க. அந்த தந்தைக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நீ ஏன் முதல்ல சொல்லல? அவருக்கு தன்னுடைய மருமகன் இப்படிலாம் இருக்கணுங்கிறத விட இவ்வளவு நாள் என் புள்ள 1 வருஷம் தாங்கிட்டு இருந்திருக்க அவங்களால முடியல. அப்போ எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி விஷயம். உடனே என்ன செய்யறது? சரி, அவனை கூப்பிட்டு பேசி பார்த்தா சரியா வரையில, விட்டாச்சு. இப்போ அந்த புள்ளையோட நிலையை பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. புள்ள அவனுக்கு பிறந்த புள்ள இவ்வளவு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. அல்லாஹ். அப்போ நீங்க அதுக்கு மேல அந்த வரலாறை என்னால சொல்ல முடியாது. என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்க ஆலிமா பிள்ளைகள் இப்படியெல்லாம் மார்க்கத்துல இருக்குது, இதன்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே போகும்போது அவர்களுக்கு வந்த துணைகள் சரியில்லாத துணையாக இருக்கிற பொழுது அவள் ரூட் மாற்றப்படுகிறாள், அவளும் மாறிவிடுகிறாள், அவனாக மாறிவிடுகிறான். அவன் நற்பண்புகள் இவள்கிட்ட, அவன்கிட்ட உள்ள கெட்ட பண்புகள் இவள்கிட்ட வந்துருது, வேற வழி இல்லை. அதனால நீங்க தேர்வு செய்யுங்க. படிச்சிருக்குது இந்த புள்ள ஆலிமா, அவளுக்கு நிறைய ஆசை, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், எதையுமே செய்ய முடியாம அடுப்பாங்கரையோடு முடக்கப்பட்டு விடுகிறார். அவருடைய கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள். நம்ம ஒரு பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கறோம்னா, அரை மணி நேரம் வகுப்பு எடுக்கிறோம்னா 2 மணி நேரம் அல்லது ஒரு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் நாம ஏற்கனவே பாடம் பார்த்துட்டு வந்து அந்த பிள்ளைக்கு நடத்துறோம். அப்படி நடத்தி 3 ஆண்டுகள் படிச்சுட்டு போய் அவட கல்வி அடுப்பாங்கரையோடு முடிந்து விடுகிறது என்றால்
எவ்வளவு பெரிய கை சேதம். அதனால பெற்றோர்கள் கவனமா இருங்க, நல்ல துணைகளை அமைத்து கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க. அப்பதான் அவருடைய கல்வி பணி தொடரும். அல்லது திருமணமானவங்களா இருந்தா அவருடைய துணையாக இருக்கக்கூடிய கணவர்கள் கடமைகள் எல்லாம் போக சிறிய அளவு நேரம் மார்க்க படிக்க வேண்டிய அவளுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. அப்பதான் உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது. அல்ல உங்களுக்கும் அதனுடைய நற்கூலி அல்லாஹ் தருவான். இது பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு உபதேசம், நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற உபதேசம். அல்லாஹ்வுடைய கிருபையினால உங்களுடைய இந்த சுமையா கல்லூரி ஒரு ஹாஸ்டல் ஆயிடுச்சு. நம்ம சலிமுல்லான அங்கே மதரசா ஆரம்பிக்கிறது ஹாஸ்டல் வைங்கம்னா ஹாஸ்டல்னா அவருக்கு பெரிய அலர்ஜி. பொம்பளை பிள்ளைகள் அதெல்லாம் பெரிய டேஞ்சர், வைக்க முடியாது அப்படிம்பாங்க. ஏன்னா அப்பவுமே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் வரும்போது அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டான். ஆனால் இந்த ஊரில் அல்லாஹ்வுடைய கிருபையினால துணிஞ்சு நீங்கள் ஹாஸ்டல் பெண் பிள்ளைகளுக்கு உண்டான ஹாஸ்டலை வச்சுட்டீங்க. ஹாஸ்டலை வச்ச பிறகு நிறைய விஷயங்களை அவங்க அந்த சிரமங்களை என்கிட்ட பகிர்ந்துக்குருவாங்க நிர்வாகம். எவ்வளவு விஷயம் இருக்குது. நீங்க ஆயிஷா சித்திகால எப்படி 300 பேர் வச்சு எப்படி அவங்களெல்லாம் அந்த பெண்களெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறீங்க? எவ்வளவு பிரச்சனை. பல மாதிரி ஒரு தாய் வயிற்றுல பிறந்த பிள்ளைகள் சகோதர சகோதரிக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடு. இவருக்கு இந்த பிள்ளைக்கு நெய்ச்சோறு வேணுமா, இந்த பிள்ளைக்கு பிரியாணி வேணுங்கிறான், அந்த பிள்ளை வெறிச்சோறு வேணுங்கிறான். இவன் இன்னைக்கு கறி ஆக்குங்கன்னு சொல்றான், அவன் மீன் ஆக்குங்கிறான், இவன் எனக்கு சாம்பார் வேணுங்கிறான். 3 பிள்ளையை வச்சுக்கிட்ட 3 வகையாக திண்டாடுகிறாள் பெற்றோர். அப்படியானால் மாற்றுத்தாய் பெற்றெடுத்த அத்துணை பிள்ளைகளும் ஒரே இடத்தில் மாறுபட்ட குணத்தோடு மாறுபட்ட சுவையோடு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் போய் பிள்ளைகிட்ட கேட்கிறோம், என்னம்மா உங்க மெனு என்ன? அனுசா புட்டு போடுறாங்க, அதை மாத்துங்க. சரிப்பா புட்டை மாத்தி, புட்டுன்னா தெரியுதா? கோழம்பு புட்டு, நாஸ்டாக்கு புட்டு வேணும், ஒதுக்கியாச்சு. சரி என்னப்பா அடுத்து என்ன செய்யறது? அதுக்கு பதிலா என்ன போடுறது? ஒரு பிள்ளை சொல்லுது எங்களுக்கு சப்பாத்தி போடுது. இன்னொரு பிள்ளை இல்ல 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 அதை போடும். நாகர்கோவில் சைட்ல இருந்து வரக்கூடியவங்களும் புட்டு போடுங்கிறாங்க. சென்னையில இருந்து வரக்கூடியவங்களும் புட்டு வேணும். அவங்களுடைய உணவு ஸ்டைல் வேற. இவ்வளவு பிள்ளைகளுக்கு சேர்த்து நம்ம மெனுவை தயாரிக்க வேண்டியிருக்கு. நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஆலிம்ஸாவும் இதுல சேர்த்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எந்த பிள்ளைக்கும் மனசு கோடிடக்கூடாது, எந்த பிள்ளையும் பட்னியா கடந்துடக்கூடாது. ஒரு பிள்ளை நான் சாப்பிட இல்லைங்கும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. நமக்கு சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் அல்லாஹ் இவர்களுக்கு அந்த உணவை கொடுக்கிற பொழுது அதுவே சாப்பிட முடியலன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்போ அந்த வருத்தம் எங்களுக்கு தெரிகிறது. நாங்களும் பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்கிறதுனால அந்த கவலை என்ன செய்யறது. இப்படி பார்க்கும்போது அவங்களும் அதே மாதிரியான பஞ்சாயத்துகள் இல்லாட்டாலும் கூட வேற வேற விஷயங்களை பயப்படுறோம். என்னோட பெண் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறது? நம்ம வீட்டிலேயே பாதுகாக்க கஷ்டமா இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாப்பான ஹாஸ்டல். பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி ஆசிரியரா வரக்கூடிய எப்படி வரணும்? பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. நம்ம இங்கேருந்து பாக்குறோம், நல்ல பில்டிங் இருக்கு, அழகா இருக்குது, எல்லாம் பாதுகாப்பு, சாப்பாடெல்லாம் நல்ல மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்ல, அதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அவ்வளோத்தையும் சமாளிக்க வேண்டி இருக்குது. இவ்வளவு சமாளிச்சு இந்த சித்தார் கோட்டையில இந்த ஒரு இஸ்லாமிய அரணாக, ஒரு கோட்டையாக இந்த மதரசா இயங்கிட்டு இருக்கு. ஊருக்காரங்களாக நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய படிப்பு மேல மோகம்டாங்க. நம்ம அதை மோகம்லாம் சொல்லல, அவசியம். இன்னைக்கு படிப்பு அவசியம். அதே சமயம் இந்த கல்வியோடு கூடிய படிப்பை நீங்க கொண்டு வரும். இவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க. பள்ளிவாசல்கள் நுழைஞ்சா முதல்ல பள்ளிக்கூடம். உங்களுடைய முன்னோர்களை நினைத்து எங்களுக்கு போறாம இருக்கு. எங்க ஊர்ல போய் சொல்லுவேன், பாருங்கப்பா சித்தார் கோட்டையில போய் பாருங்க, பள்ளிவாசலுக்குள்ளேயே பள்ளிக்கூடங்களை வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி. பைத்துல் மால் ஒரு பக்கம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறிய ஊர்ல முஸ்லிம்கள்ட்ட எவ்வளவு பெரிய, அந்த காலத்துல இப்ப நினைக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த காலத்திலே எவ்வளவு பெரிய புரட்சி செய்திருக்கிறார். அப்படி எல்லாம் செய்து இவ்வளவு தூரத்துக்கு கல்வியில நீங்க பாடுபடக்கூடியவங்க கல்வி கொடுங்க, இல்லைன்னு மறுக்கையில. ஆனால் மார்க்க கல்வி உங்களுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஹாஸ்டல் வெளியூர் பிள்ளைகள் தங்குறது மட்டுமல்ல, உள்ளூர்ல உள்ள பிள்ளைகளும் படிக்கலாம். மக்தபு சிறப்பா நடக்குதுன்னு சொன்னாங்க. அதே போன்ற ஆலிமா பிள்ளைகள் இப்ப அங்க பட்டம் வாங்கினது நம்ம பார்க்கிறோம், 7 பேர் வாங்கியிருக்கிறாங்க ஆலிமா. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய செலவழிச்சு இவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்குறாங்க. கொடை வள்ளல் எல்லாம் அவருக்கு பறக்கத் செய்யட்டும். அப்போ இதுல ஒரு 7 பேர் ஆலிமானாங்க.
பள்ளிக்காக வந்து இத்தனை பேர் தான் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் குறைவாக தெரிகிறது. அதை பெருக்கிறதுக்கு பொதுமக்களாகிய நீங்களும் நிர்வாகிகளும் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. வந்திருக்க அருமையான தாய்மார்களை நீங்க முடிவெடுங்க. நீங்க ஒவ்வொரு பெண்ணை நாங்கள் ஒரு மனுஷியா பார்க்கல, ஒரு உம்மாவை பார்க்கிறோம், ஒரு சமூகமா பார்க்கிறோம். ஒரு பொம்பளை புள்ள ஆலிமாவாயிட்டானா அந்த சமூகத்துல பெரிய மாற்றத்தை அவளால் ஏற்படுத்த முடியும் என்கிற தைரியம் இருக்கிறது. காரணம் அந்த பெண்ணால தன்னுடைய கணவனை திருத்த முடியும். கணவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, உன்கிட்ட மார்க்கம் உறுதியா இருந்துச்சுன்னா உன் கணவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி நற்பண்போடு அவனை திருத்த முடியும். அதனால ஒரு பெண் ஆலிமாகிறதுனால ஒரு ஆண் ஆலிமாகிறத விட ஒரு பெரிய பாக்கியம். வீட்டுக்குள்ள ஒரு மௌன புரட்சி நடக்கிறது. நீ ஒழுங்கா இருந்தா, நீ ஒழுங்கான ஆலிமாவா இருந்தா ஒரு பெரிய புரட்சியை உன்னால செய்ய முடியும். புகுந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆலிமாவாக்கிடலாம். நீங்க எப்ப தெரியுமா? நீ ஒழுங்கா இருந்தாலும் உன்னை பார்த்து அவர்கள் படிப்பார். உன்னை பார்த்து உன் மாமியா தொட ஆரம்பிச்சிருவா. உன்னை பார்த்து உன்னுடைய மச்சிமார்களும் உன்னுடைய மற்றவர்களும் உங்களுடைய கணவனும் உன்னுடைய பிள்ளைகளும் தொட ஆரம்பிச்சு. அந்த மாதிரி உன்னுடைய பண்பை உருவாக்கிக்கொள் என்பதாக அந்த பிள்ளைகளுக்கு நான் மீண்டும் அவர்களுக்கு நசியத்து செய்து கொடுக்கிறேன். எனவே அருமையானவர்களை, சிறப்பான இந்த நிகழ்வை அழகான முறையில இவ்வளவு தூரத்துக்கு வடிவமைத்து எனக்கு முன்னால் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் அந்த பிள்ளைகள் நடத்தி இருக்கிறாங்க. நேற்று நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி விரிவாக சொன்னார்கள். கண் கலக்கிற அளவுக்கு உண்டான புரோகிராம்லாம் நடத்திருக்கிறாங்க. அல்ல அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பையும் திறமையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறான். உங்க பிள்ளைங்க, உங்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க, உங்களுடைய ஒத்துழைப்பால், அல்லாஹ்வுடைய ஃபضலால், ரஹ்மத்தால், கிருபையால், கருணையால், உங்களுடைய அனைவர்களுடைய பொருளாதார ஒத்துழைப்போடு இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது. இன்னும் இது சிறப்பாக நடப்பதற்கும் பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கும் ஆயிஷா சித்திகாவை தாண்டிய வளர்ச்சியோடு இது வளர்வதற்கும் நான் துஆ செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. இந்த மதரசாக்காக வேண்டி பாடுபட்ட, பில்டிங்கை கட்டி கொடுத்த, அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த, அதற்காக உழைப்பு செய்கிற அத்துணை பேர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் எல்லா வகையான பாக்கியங்களையும் பரக்கத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்து கொள்கிறேன். பட்டம் பெறுகிற மாணவிகளுக்கு அல்லாஹ் எல்லா சிறப்பான வாழ்க்கையும் அல்லாஹ் நீ கொடுப்பாயாக. அவருடைய வாழ்வில பரக்கத்தை கொடுப்பாக. அவருடைய கல்வியில அல்லாஹ் நீ பரக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று அனைவர்களுக்கும் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.